ஆசிரியர்களால் கண்டிக்கப்படாதவர்கள் பின்பு போலீஸ் அதிகாரியால் தண்டிக்கப்படுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திரைப்பட இயக்குனர் மற்றும் பாடலாசிரியர் பட்டுராம் செந்தில். ஐயா எஸ்பி கலியமூர்த்தி ஐயா அவர்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், மிகச்சிறந்த ஒரு காவல் அதிகாரி அவங்கள பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஐயா அப்துல் கலாமே ஒரு மேடையில் சொன்னாங்க, நீங்கள் இன்னும் நிறைய பேசணும், உங்கள் பேச்சு ரொம்ப எழுச்சியாக இருக்கு, இளைஞர்களுக்கு உத்வேகமாக இருக்கும், நிறைய மேடைகளை போய் பேசணும், உங்கள் பணி நிறைவடைந்தாலும் நீங்கள் போய் பேசிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி வாழ்த்தியவர் அப்துல் கலாம். அதே போல டாக்டர் கலைஞரும் சரி, ஐயா நல்லக்கண்ணும் சரி, தமிழறிவு மணியன் அவங்க நிறைய மேடைகளை ஐயா வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதன் மூலமா நிறைய பேசியிருக்காங்க. ஐயா என்னன்னா, ஐயாவுக்கு தெரியாமையே அவங்க இயல்பாகவே ஒரு உலக சாதனை நடந்தது. அது பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஐயா பணி நிறைவடைந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சாங்க, பல பெற்றங்கள் பெற்றாங்க, நிறைய புத்தகத்தை படித்தாங்க. அதுலேருந்து தன் அனுபவ அறிவை இணைத்து சொற்பொழியாற்றுறதுல ரொம்ப வல்லமை படித்தவங்க. தினமும் அவர் போய் பேசிட்டு வருகிற போது ஒரு நண்பர் எதாச்சமாக சொல்லியிருக்காரு, சார் உங்களுக்கு தெரியாமே நீ ஒரு உலக சாதனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையா 100 நாட்கள்ல 70 மேடைகள்ல குறைந்தபட்சம் ஒவ்வொரு மேடையிலையும் 1000 பேருக்கு மிகுந்த எண்ணிக்கையில இருந்தாங்கன்னா உலக சாதனைக்கு அது தகுதி பெறியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுகிற போது, அதுக்கு பிறகு ஐயா யோசிக்கிறாங்க, அவங்க கிட்டத்தட்ட 60 மேடையை அப்போ கடந்துட்டாங்க. 50-60 மேடையை கடந்துறாங்க. அவ்வளவு கூட்டங்கள். அவர் பேசுகிற 10,000 பேர், 20,000 பேர், 1,00,000 பேர் அப்படிலாம் கூட்டம் அப்படி இருந்திருக்கு. இவங்க சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது அப்ளை பண்றதுக்கு, உலக சாதனைக்கு அப்ளை பண்றது சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதையெல்லாம் ஐயாவோட இயல்பான ஒரு 50 மேடை கடந்துருச்சு. அவங்க சொன்ன கண்டிஷன்லாம் தாண்டி ஐயாவோட திறமைகள் அதிகமாக இருந்திருக்கு. இதை பார்க்குற போது 100 நாட்கள்ல 80 மேடைகள்ல வெவ்வேறு களம், வெவ்வேறு தளம். இப்போ ஒரு மேடையில போய் பேசுறாங்கன்னா இந்த சாப்டர் வேறையா இருக்கும், அடுத்த மேடை போனீங்கன்னா அறிவியல் ரீதியா இருக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியா இருக்கும், அடுத்தது போனா வாழ்வியல் ரீதியா இருக்கும். எல்லா மேடைகளையும் வெவ்வேறு மேடைகள், வெவ்வேறு விஷயங்கள், அப்படியே எல்லாத்துலயுமே பேசி பேசி ஐயா கிட்டத்தட்ட 100 நாட்கள்ல 80 மேடைகள்ல 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் கூடி இந்த இடத்துல அவங்க பேசுனதுனால உலக சாதனை இதுவரை யாரும் செய்யாம உலக சாதனையை ஐயா செஞ்சாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு தமிழர்களா நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை இது. அதனாலதான் நீங்க வெளிநாட்டுல எல்லாம் அவரை அழைச்சி பேசுறாங்க. அவர் ஒரு காவல் அதிகாரி தான், அவர் ஒரு இலக்கிய பேச்சாளர் இல்லை. ஆனா காவல் அதிகாரியா இருந்தாலும் தனக்குள்ள இருந்த இலக்கிய சிந்தனையை, அதாவது எல்லாருக்கும் பேச்சாற்றல் வந்துடாதுங்க. மிகப்பெரிய படிப்பாளியா இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வெளியே எடுத்துட்டு வர முடியாது. உள்ளே எல்லாத்தையும் போடுவாங்க, உள்ள எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க. ஆனா வெளியே எடுக்க தெரியணும். அது எல்லாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் வராது. நிறைய பேர் நீங்க தெரிஞ்சுலாம் பாத்தீங்கன்னா பெரிய அறிவாளிகளா தான் இருப்பாங்க. ஆனா அந்த பாடலாசிரியர்கள் நீங்க பாத்தீங்கன்னா சிலர்லாம் நானே நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், மிக அற்புதமான வரிகளை அவங்க எடுப்பாங்க. சிலர் நிறைய நல்லா பேசுவாங்க, உலக அறிவு இருக்கும், எல்லாமே தெரியும். ஆனா அவர்களுக்கு அந்த வரிகளை எடுக்க தெரியாது. அது ஒரு நுணுக்கம், அது ஒரு பெரிய திறமையும் கூட, அது ஒரு பெரிய பேராற்றல். அது இங்க உலகத்துல எல்லாமே பரவி கிடக்கு, நமக்குள்ள அதுக்கு உள்ளே நிறைய கிடக்கு. ஆனா அந்த வெளியே எடுக்கிற அந்த தருணம் எதுக்காக எடுக்கணுங்கிறத ரொம்ப அழகா எடுத்து பிரசன்ட் பண்றதுதான் மிக முக்கியமான விஷயம். அதுல ஐயா கலியமூர்த்தி அவர்கள் கை திறந்தவர். அவரை அனுபவ அறிவா நிறைய அந்த மேடைகள்ல சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. கற்கை நின்றே பிச்சை பொய்யினும் கற்கை நின்றே. அவர் அடிக்கடி சொல்லுகிற பல மேடைகள் உள்ள வாசகம். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்குங்கிறதுனால அவர் அதிகமா இந்த பயன்படுத்துறாரு. நீ படிச்சிடறா, பிச்சை எடுத்தாவது படிச்சிடறா, உன் வாழ்க்கையில நீ ஜெயிச்சிடலாம், உனக்கான இடம் தேடி வரும், படித்து விடு. உன்னிடம் இருக்கும் செல்வங்களை அத்தனையும் புடுங்கி விடுவாங்க, உன் படிப்பை புடுங்க முடியாது எவனாலையும், உன் அறிவை எவனாலையும் எடுக்க முடியாது. படித்து விடு, பிச்சை எடுத்தாவது படித்து விடு. இதை ஒவ்வொரு இடத்துலையும் பல மாணவர்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் அழகாகவும் சொல்லி புரிய வைக்கிறவர் ஐயா கலியமூர்த்தி அவர்கள். அதுல இன்னும் ஒன்று சொல்றாங்க, ஆசிரியர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் நம்ம தெய்வம். நம்ம பின்னாடி எப்படி வாழ போகிறோம், எப்படி நம்ம வாழ்க்கை அமைய போகுதுங்கிற தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறதே வாத்தியார்கள் தான். அடிச்சு வளர்க்காத குழந்தையும் ஒடிச்சு வளர்க்காத முருங்கையும் நேரா வளராது, ஒழுங்கா வளராதுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. எந்தெந்த இடத்தில் அது பக்குவப்படணுமோ, எந்தெந்த இடத்துல அதற்கு ஒரு அடி தேவையோ அதெல்லாம் தேவை. ஆசிரியர்கள் தான் மாணவர்களை கண்டிச்சு அவங்களை பெரியாளாக்குற பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கு. அதை செய்கிற போது அதை போய் தடுக்கிறாங்க. நீங்க இப்படித்தான் மாணவர்களை நீங்க ட்ரீட் பண்ணணும், இப்படிதான் நீங்க வழி நடத்தணுங்கிறத இவங்க ஒரு கைட்லைன் கொடுத்ததுனால இப்ப எந்த ஆசிரியரும் கை கூட வைக்க முடியாது. அவங்கள உடனே ஒரு இதை எடுத்து கொடுமைன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணி பரவலாக்கணும், அந்த ஆசிரியை பணிக்கு நீக்க செய்யற அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஏன் சொல்றாங்க, ஆசிரியர்களால் கண்டிக்கப்படாதவர்கள் பின்பு போலீஸ் அதிகாரியால் தண்டிக்கப்படுவார்கள். என்ன அர்த்தத்தில் சொல்றாங்க அப்படின்னா,
உன் ஆசிரியர் உன்னை வந்து தப்பான வழிக்கு செலுத்திட மாட்டான், நேர் வழியை காட்டுவான், நல்லா படிச்சுடு அப்படியே போயிடு. ஒருவேளை தருதலையா நீ போய் பல குற்ற விஷயங்களை நீ செஞ்சு அங்க நீ போலீஸ்ல மாட்டி அவன் தண்டிப்பான். ஐயா வந்து பெரிய வசதி பின்புலம் அதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு நடுத்தர சாமானிய குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஐயா கலியமூர்த்தி அவர்கள். தஞ்சாவூர் மாவட்டத்துல பூதலூர் என்கிற கிராமத்துல தான் ஐயா பிறந்தாங்க. அவர் தஞ்சாவூருக்கு காலேஜுக்கு வருகிற போது அவர் நண்பர் அப்படியே வருவாங்களாம். வருகிற போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் அருகே இருக்குமா. தினமும் வந்து நின்றுட்டு அந்த எஸ்பி பங்களாவையும் இந்த கலெக்டர் பங்களாவையும் பார்த்துட்டு அப்படியே வந்து கடந்து போவாங்களாம். அப்போ எஸ்பி பங்களாவில் இருந்து அவர் காரில் அப்படியே வர்றாரு, இவங்க நிற்கிறத பார்க்குறாரு, போயிடுறாரு. அடுத்த நாள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் பக்கத்தில் போயிட்டு வண்டியை நிறுத்திட்டு, நீங்கள் என்ன காலேஜ் கிளேஜ் போகிறீங்களா இல்லையா, என்ன இங்கேயே வந்து நின்று பார்த்துட்டு போகிறீங்களா, யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லி எஸ்பி கேட்குறாங்க. கலியமூர்த்தி ஐயா வந்து நான் உங்களை போல எஸ்பி ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு துடிப்போட கேட்குறாரு. அதை அவர் சட்டுன்னு எதிர்பார்க்கல. உடனே அவர் சொல்றாரு, நீ எஸ்பி ஆகலாம்ப்பா, நீ காலேஜில் படிக்கிற நேரத்தை விடுத்து மற்ற நேரம் எல்லாமே கிரவுண்ட்ல செலவு பண்ணு, மைதானத்துல உன்னுடைய உடற்பயிற்சி செய்ய, கண்டிப்பா நீ ஒரு நாள் எஸ்பி ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றாங்க. சொன்னது வேற யாரும் இல்லைங்க, நம்ம வாழ்ற தேவாரம் ஐயா அவர்கள் தான் ஊக்கப்படுத்துறாங்க. சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இவங்களும் அவங்க காலேஜுக்கு போயிடுறாங்க. அந்த சொல்லை மனசுல நிறுத்திக்கிட்டு ஐயா கல்லூரியில படிப்புகளை படிச்சுட்டு மீத நேரம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல தான் இருப்பாராம், உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர் போய் நூலகத்திலேயே கிடப்பாராம். இவர் மைதானத்திலே இருப்பாரு, நண்பர் நூலகத்திலேயே இருப்பார். அதே போல எஸ்ஐ செலெக்ஷன் வருது, இருவருமே பங்கேற்கிறாங்க. அதில் ஐயா பாஸ் ஆயிடுறாங்க, ஐயாவோட நண்பர் ஃபெயில் ஆயிடுறாரு. அப்போ ஐயா வந்து சொல்றாங்க, ஏண்டா என் கூடவே நீனும் உடற்பயிற்சி ஒழுங்காக செஞ்சீங்கன்னா நீனும் பாஸ் ஆயிருக்கலாம்லடா அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே போயிடுறாரு. அதே போல ஐயா எஸ்ஐ ஆயிடுறாங்க. அது பிறகு தன்னுடைய பணி உயர்வால் செயல்திறனால் சிலரால் பிடிக்க முடியாத கேஸெல்லாம் கூட ஐயா வந்து ரொம்ப திறம்பட கையாண்டு படிப்படியா பதவி உயர்வு பெற்று எஸ்பி ஆயிடுறாங்க. எந்த இடத்துல நின்று இந்த எஸ்பியா ஆகணும்னு ஒரு கனவு கண்டாரோ அதே எஸ்பி பங்களாவுக்குள்ள எஸ்பியா வந்து தஞ்சை மாவட்டத்தில் வந்து ஐயா குடி போறாங்க. அதே எஸ்பி பங்களாவில் ஒரு மாவட்டத்தில் எஸ்பி ஆயிட்டோம்னா அந்த மாவட்ட கலெக்டரை சந்திக்கணுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம் இருக்கிற போது ஐயா வந்து மாவட்ட கலெக்டரை சந்திக்கணுட்டு இங்கேருந்து போறாங்க. போய் பார்த்தா மாவட்ட கலெக்டரை பார்க்குறாரு. பார்த்தா ஒரே ஆச்சரியம், அதோட சந்தோஷம். யார் அவர் தெரியுமா? ஏற்கனவே இரண்டு பேரும் வந்து எஸ்பி ஆபீஸையும் கலெக்டர் பங்களாயும் ஆர்வத்தோடும் ஏக்கத்தோடு பார்த்துட்டு போனாங்கல்ல, அந்த 2 பேர் ஐயா கலியமூர்த்தியோட நண்பர் தான் அவர். இவர் கிரவுண்ட்ல பயிற்சின்னு கிடந்தாரு. அவர் நூலகத்துல வந்து புத்தகம் கிடந்தாரு. அவர் அறிவை வளர்த்தாரு, உடல் வளர்த்தாரு. இவர் எஸ்பியா வந்து நின்னாரு, அவர் கலெக்டரா வந்து நின்னாரு. ஐயா சொல்றாங்க பெருமையா, கனவுகள் மெய்ப்படும், கனவு காணுங்கள். ஐயா அப்துல் கலாம் சொன்னது மாதிரி சொல்றாங்க, கனவுகள் மெய்ப்படும், கனவு காணுங்கள், கண்டிப்பாக ஒரு நாள் நடந்தே தீரும். உங்கள் கனவை நீங்கள் செயல்படுத்தி கொண்டே சிந்தனை ஏற்றிக்கொண்டே இருப்பீர்கள், கண்டிப்பாக நீங்கள் அடைய வேண்டிய இடத்தையே அடைந்து கொள்ளலாம்ங்கிறத கலியமூர்த்தி ஐயா தெளிவா சொல்றாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. ஐயா எஸ்பி கலியமூர்த்தி அவர்களை பற்றி இன்னும் நிறைய பேசுவோம், நிறைய தெரிந்து கொள்வோம். ஏன்னா தெரிந்து கொள்ள வேண்டிய மனிதர் அவர். இவரை பத்தி நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.